இப்போ 1.32 டாபிக். இந்த டாபிக் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ முன்னாடி நம்ம வந்து ஃபோர்ஸ் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் ஒரு சார்ஜஸ்ல வந்து சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஹவு வில் இட் ரியாக்ட், இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் திஸ், ஆர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இது எப்படி நம்ம அண்டர்லைன் பண்ணலாம், இதெல்லாம் தான் இதுல பார்க்க போறோம். Suppose a number of point charges are distributed. So I told you ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பாக்குறச்சே அதுல நிறைய சார்ஜஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து நிறைய சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதுல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்ல வந்துட்டு எப்படி வந்து இந்த பாயிண்ட் பி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தா இதுக்கு வந்து நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது the electric field at an arbitrary point due to a collection of point charges is simply equal to the vector sum of electric fields created by the individual point charges. This is called superposition of electric fields. இது வந்து எக்ஸாக்ட்லி முன்னாடி நம்ம பார்த்தா அது ஃபோர்ஸ், எப்படி நம்ம ஃபோர்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணோம் இல்லையா, வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். அதே மாதிரி இப்போ இங்க வெக்டர் சம் ஆஃப் ஆல் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அதை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் சே Q1, Q2, Q3 and so on till Q1 வரைக்கும் இது வந்து ஒரு சிஸ்டம்ல ஒரு ஸ்பேஸ்ல நிறைய இடத்துல வேரியஸ் பாயிண்ட்ஸ், அதாவது அங்கங்க அது வந்து இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. So, இப்போ total field at some point P due to all these n charges. இப்போ இந்த total electric field இப்போ இந்த சார்ஜஸ்னால இருக்கக்கூடிய அந்த total field வந்து என்னன்னு பார்த்தா E total is equal to E1 vector plus E2 vector plus E3 vector plus and so on till En vector. So, E total vector is equal to இப்போ E1 vector என்னது? E1 is nothing but 1 by 4 pi epsilon 0 into Q1 by R1P with respect to P இல்லையா, அந்த பாயிண்ட் P ன்றதுனால Q1 by R1P squared into R1P cap plus E2 vector வந்து என்னது 1 by 4 pi epsilon 0 Q2 by R2P squared R2P cap. அதே மாதிரி E3 vector வந்து Q3 by R3P squared R3P cap plus and so on. En வந்து என்னது Qn by Rn squared into Rnp cap. So இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டரா 1 by 4 pi epsilon 0 நம்ம வெளில எடுத்துலாம். அப்போ இங்க வந்து இந்த R1P, R2P, R3P and so on till Rnp அப்படின்றது என்னன்னா அந்த சார்ஜஸோட டிஸ்டன்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் P ல இருந்து அந்த சார்ஜ் Q1, Q2, Q3 and so on till Q1 அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1P, R2P, R3P and so on till Rnp அப்படின்னு எடுத்துக்கணும். இது எல்லாமே from with respect to point P. So இது வந்து பாத்தீங்கன்னா the corresponding unit vectors directed from the particular point P. So இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம், you can rewrite it as E total is equal to 1 by 4 pi epsilon 0 common factor வெளில எடுத்துட்டோம், summation of all the charges, இது Q1 by R1P squared R1P cap. So in summation அதுல இருந்து up to n distance வரைக்கும். So இப்போ இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா the resultant electric field due to 3 point charges, அதாவது Q1, Q2, Q3 இங்க அந்த பாயிண்ட் with respect to point P இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்காங்க. See you can அந்த ஃபிகர்ல கிளியரா காமிச்சிருக்காங்க, டிஃபரண்ட் கலர்ஸ்ல காமிச்சிருக்கிறதுனால or red, green and blue, purple கலர்ல காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். So இப்போ பாத்தீங்கன்னா E total is equal to E1P vector plus E2P vector plus E3P vector. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணி இப்போ நாம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.7 பாருங்க. Consider the charge configuration as shown in the figure. Calculate the electric field at point A. If an electron is placed at points A, what is the acceleration experienced by this electron? Mass of the electron is equal to 9.1 into 10 to the power of minus 31 kg. And charge of the electron is equal to 1.6 in 10 to the power of minus 19 coulombs.
ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2 millimeters கொடுத்துருக்காங்க Q1 and Q2 க்கு with respect to origin வந்து 2 millimeters. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மில்லிமீட்டர்ஸா இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்ளம்ல யூஸ் பண்றச்சே அதை மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்க நாம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ண போறோம். நமக்கு இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் EA என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ EA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 by R1A squared R1A cap plus 1/4πε0 Q2 by R2A squared R2A cap. So with respect to A அந்த பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதாவது +1 மைக்ரோகூலும் அந்த சார்ஜர் along the x-axis and இன்னொரு சார்ஜ் Q2 which is equal to +1 microcoulomb along the y-axis. So இப்போ நமக்கு 1/4πε0 வேல்யூ தெரியும், Q1 தெரியும், R1A R2A ரெண்டுமே தெரியும். So we can apply the values. So EA வந்து 9 × 10⁻⁹ into Q1 வந்து மைக்ரோகூலம்ன்றதால 1 × 10⁻⁻6 divided by 2 × 10⁻⁻3 the whole squared. Along y-axis நால J capital போட்டுலாம் plus 9 × 10⁻⁹ into 1 × 10⁻⁻6 by 2 × 10⁻⁻3 the whole square. Along x-axis நால I cap போட்டுலாம். So இதை simplify பண்ணினா நமக்கு 2.25 × 10⁻⁹ J plus 2.25 × 10⁻⁹ I which is equal to 2.25 × 10⁻⁹ common factor எடுத்துட்டா I plus J. So magnitude வந்து EA is equal to root of 2.25 × 10⁻⁹ the whole square plus 2.25 × 10⁻⁹ the whole square which is equal to 2.25 into √2. Common out பண்ணிட்டா √2 into 10⁻⁹ Newton per coulomb. So இதோட டைரக்ஷன் நமக்கு தெரியணும்னா EA by EA vector by modulus of EA vector which is equal to 2.25 × 10⁻⁹ into I plus J divided by 2.25 into √2 into 10⁻⁹. So 2.25 2.25 cancel ஆயிடும், 10⁻⁹ cancel ஆயிடும். We have I plus J by √2. இதுதான். So நமக்கு தெரியும் A வெக்டர்ன்றது யூனிட் வெக்டர் வந்து A வெக்டர் by modulus of A வெக்டர் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யூனிட் வெக்டர் எல்லாம் OA, அதை தான் இந்த டயக்ராம்ல இப்போ காமிச்சிருக்காங்க கிளியரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை an electron placed at the point A. ஸோ இந்த பாயிண்ட் ஏ ஒரு எலக்ட்ரான் வச்சா அதோட ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு F is equal to நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to m into A தெரியும், ஆர் அதுல இருந்து நமக்கு A is equal to F by m எழுதலாம். ஸோ F vector by m which is equal to Q into EA vector by m which is equal to Q ஓட சார்ஜ் வந்து Q ஓட வேல்யூ வந்து -1 into 1.6 × 10⁻⁻19 into EA நம்ம ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 2.25 × 10⁻⁹ into I plus J divided by mass of the electron 9.1 × 10⁻⁻31. simplify பண்ணா -3.95 × 10⁻20 into I plus J Newton per kilogram. So electron ஓட acceleration இது வந்து -3.95 × 10⁻20 into I plus J Newton per kg. இது பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்லி ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு தட் ஆஃப் EA. இப்போ நெக்ஸ்ட் 1.33 டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது வந்து இது ஒரு குவான்டிசைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்ட் இட் இஸ் அ மேக்ரோஸ்கோபிக் திங் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த 1.2 1.3 1.4ல வந்து அந்த டாபிக்ஸ்ல பார்த்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பாயிண்ட் சார்ஜஸ் தான். ஸோ அது எல்லாமே வந்து தட் வாஸ் பிஹைண்ட் பாயிண்ட் சார்ஜஸ். ஆனா அதே ஃபேக்டரை இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு சார்ஜ் ஸ்பியர் ஆவோ இல்லை ஒரு சார்ஜ் வயர் ஆவோ நம்ம வந்து ஒரு பல்க் மாசா எடுத்தா அது எப்படி வந்து கால்குலேட் பண்றது. இப்போ இண்டிவிஜுவல் சார்ஜஸா இருக்கிறச்சு ரொம்ப ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ இந்த இண்டிவிஜுவல் சார்ஜஸ்ன்றது இப்போ என்ன ஆயிடும் இண்டிவிஜுவல் பாடிஸ் மாதிரி ஆயிடும்.
ஓகேவா? அதனால தனித்தனி அதாவது தனி சார்ஜஸா நம்ம கால்குலேட் பண்ணதெல்லாம் இப்போ ஒரு தனி பாடி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அதனால therefore it is assumed that charge is used. So நாம இப்ப என்ன வந்து அசியூம் பண்ணிக்க போறோம்னா இந்த சார்ஜ் வந்து அந்த ஒரு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயர் எடுத்துக்கிறீங்க. இந்த வயர் வந்து அதுல யூனிஃபார்மா அந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதுல எல்லாமே அப்படியே பரவலா ஒரே சீரா பரவலா இருக்கு அப்படின்றது தான் இதுல பாருங்க. அண்ட் த டிஸ்கிரீட் நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் நாட் கன்சர்ன். அதோட தனித்தன்மையான அந்த ஒரு நேச்சரை வந்து நம்ம இதுல பார்க்க போறது, அதோட தனித்துவம் அப்படின்றத வந்து நம்ம இதுல வந்து கன்சிடர் பண்ண போறது. So the electric field due to such continuous charge distribution is found by invoking. So இதுல மெத்தட் ஆஃப் கால்குலஸ் வச்சு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கால்குலஸ்லயே நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் பார்க்கணும். டிஃபரன்சியேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அளவுல இருக்கக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன நிகழும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா அது அப்படியே இந்த ஹோல் சிஸ்டம்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரிதான் நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே கால்குலேட் பண்றோம் இல்லையா? ஸோ கால்குலஸ் பேஸ் பண்ற கான்செப்டே அதுதான். அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் பண்ண போறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் அது எப்படி பரவலா இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த சிஸ்டம்க்கு நம்ம அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் 1.8 பாருங்க. A block of mass m carrying a positive charge q is placed on an insulated frictionless inclined plane as shown in the figure. A uniform electric field E is applied parallel to the inclined surface such that the block is at rest. Calculate the magnitude of the electric field. So இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இது ஒரு inclined plane, அதுல ஒரு block அதோட மாஸ் வந்து m கொடுத்துருக்காங்க. அது வந்து அதோட சார்ஜ் வந்து பிளஸ் q கொடுத்துருக்காங்க. அதாவது it is carrying a charge plus q. அது வந்து இப்ப இந்த inclined planeல இருக்கு. ஃபிரிக்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. ஃபிரிக்ஷன் இஸ் negligible here. சோ அதனால அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம அதை நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்றோம். இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு பேரலலா நம்ம அப்ளை பண்றோம். அதை அப்ளை பண்றச்சே அந்த டைரக்ஷன் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப என்ன ஆகும், அது ஃபர்தரா வந்து கீழே மூவ் ஆகாது. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல அப்படியே அது பிக்சட் ஆகும். இப்ப இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஃபர்தரா அது மேற்கொண்டு அது கீழே சரிக்கு விழாம இருக்கணும். அதுக்கு அதை தடுக்கிறதுக்கு நம்ம இனஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்றத இப்ப நம்ம கால்குலேட் பண்ண சொல்றோம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் வந்து கைனமேட்டிக்ஸ்ல நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ இதுல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா இதுல என்னெல்லாம் இருக்கும், வெயிட் mg, நார்மல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா n, அண்ட் கூலும் ஃபோர்ஸ் q into e. இது மூணு தான் இதோட ஃப்ரீ அது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்க இங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ mg cos theta, இப்போ mgன்றது வந்து இந்த டைரக்ஷன்ல கீழ் நோக்கி இருக்கு. அப்போ அது ரிசல்டன்டா இருக்கிறதுனால இத ரெண்டு வெக்டரா நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு mg cos theta, இன்னொன்னு mg sin theta. சோ mg cos theta-வை கவுண்டர் பண்றதுக்கு ரியாக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் n, அதே மாதிரி mg sin theta-வை கவுண்டர் பண்றதுக்கு q into e, அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா, அது வந்து q into e. சோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். சோ இப்போ இத தனியா வரைஞ்சோம்னா இப்ப பாருங்க, mg மாஸ், n இந்த டைரக்ஷன் இருக்கு, qe இந்த டைரக்ஷன். சோ இப்போ நமக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி அப்படின்றது, ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியரா நமக்கு இப்ப தெரியும். சோ இப்ப மாஸ் m வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நெட் ஆக்சலரேஷன் பாத்தீங்கன்னா 0. ஏன்னா x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல இப்போ அது வந்து பேலன்ஸ் ஆயிருக்கிறதுனால இது வந்து 0. இப்போ அலாங் x ஆக்சிஸ் x டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா நம்ம அப்ளை பண்ணோம்னா mg sin theta I minus qe I is equal to 0. பாருங்க இந்த டயகிராம்ல உங்களுக்கு தெரியுது இல்லையா, mg sin theta அத பேலன்ஸ் பண்றது வந்து qe, அதனால தான் along x axis, அதனால தான் mg sin theta into I minus qu into I, qe into I is equal to 0. or I vector throughout நம்ம கேன்சல் பண்ணிட்டா mg sin theta minus qe is equal to 0. or இதுல இருந்து நமக்கு e வந்து என்ன கிடைச்சிருக்கு, mg sin theta by q. So magnitude of electric field பாத்தீங்கன்னா
இது directly proportional to mass and inversely proportional to charge. So அப்படின்னா என்ன அர்த்தம்? மாஸ் ஜாஸ்தி ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாஸ்தி ஆகும், சார்ஜ் ஜாஸ்தி ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாகும். இதுதான் வந்து இது. அதாவது மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா by keeping the charge கான்ஸ்டன்டா வச்சுங்க, அதாவது சார்ஜ் கான்ஸ்டன்டா வச்சு மாஸ் இன்க்ரீஸ் பண்ணா நல்ல ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். so that அந்த ஆப்ஜெக்ட் அந்த பிளாக் இருக்கே, அந்த பிளாக் வந்து கீழே அந்த ஸ்லைட் ஆகாம இருக்கிறதுக்கு அது வந்து இனஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எத்தனை தேவையோ அது கீழே சரிக்கு விழாம இருக்கிறதுக்கு, ஸ்டாப் பண்றதுக்கு இனஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது கொடுக்கும். ஆனா இப்ப சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மாஸ கான்ஸ்டன்டா வச்சா அப்ப என்ன ஆகும்? ஒரு வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டே போகும். அது தட் இட்செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட். அதுவே வந்து அதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை வந்து நாம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட் அண்ட் லென்த், ஏன்னா நாம இதுல வந்து கால்குலேட் பண்ண கூடியது வந்து ஹைட்டையும் லென்த் ஆஃப் தி இன்க்ளைன் பிளேன் தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால mgh by ql அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். E is equal to mgh by ql. சோ இதுல m தெரிஞ்சுக்கலாம். m is a known value, g acceleration due to gravity, height வந்து height of the inclined plane, q charge, l வந்து length of the electron. சோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால E ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அடுத்து 1.34 பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ், இதை வந்து அப்படியே அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம இருக்கோம். அதை வச்சுதான் இப்போ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதாவது இது எப்படின்னா ஒரு கண்டினியூஸ் லைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி, அதாவது இது எல்லாமே இமேஜினரி தான். இதை நாம ஒரு இமேஜினரி லைன்ஸ் வச்சு வரைஞ்சு அதை விஷுவலைஸ் பண்றச்சே இந்த கான்செப்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரியா நம்ம கண்டினியூ. சோ நாட் தட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறச்சே அதுல லைன் இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் தான். ஆனா நாம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு இதை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ணி பாக்குறச்சே நமக்கு அது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி இமேஜினரி லைன்ஸ் நம்ம வரைஞ்சு அதை புரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ்ல போய் எண்ட் ஆகும், இன்ஃபினிட்டிங்க. சோ ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்கு பாருங்க, இந்த வந்து சென்டர்ல இருக்குன்னா இது வந்து எப்பொழுதுமே ரேடியலி the electric field lines point radially inward. பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. So they are radially outwards. It will point radially outwards. For a positive charge, field lines are directed radially outwards. Okay, அதுதான் இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. So for a negative charge பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே electric field lines will be directed inward. So arrow mark இப்படி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் சார்ஜுக்கு arrow mark வெளியில வரணும், நெகட்டிவ் சார்ஜுக்கு arrow mark உள்ள வரணும். Electric field lines for isolated positive and negative charges. So ஒரு isolated positive point charge, the electric field lines, அதாவது it will start from the charge and end at infinity. ஆனா நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து இன்ஃபினிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்து சார்ஜ்ல வந்து முடியும். இதை ஞாபகம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் at a point is in space is tangential to the electric field line at that point. So இப்போ இந்த பாருங்க, PE is a tangent பாத்தீங்களா? So electric field vector எப்பொழுதுமே வந்து it will be always tangent. Electric field lines க்கு tangential தான் இருக்கும். அதுதான் இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோசராகவும் டென்சராகவும் ரொம்ப அடர்த்தியா இருந்ததுன்னா அப்ப என்ன சொல்லுவோம்னா அதுக்கு வந்து மேக்னெட்யூட் நிறைய இருக்கு. ஆனா லெஸ் அடர்த்தி கம்மியாகவும் ரொம்ப தள்ளி தள்ளி இருந்ததுன்னா அது ஒரு வீக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ், அதாவது அது வழியா எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டா இல்ல வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டா அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணும். The number of lines passing through a given surface area perpendicular to the lines is proportional to the magnitude of the electric field at that region. So இப்ப பாத்தீங்கன்னா இது எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாத்தீங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், 1.1 ஃபிகர்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அடர்த்தியா டென்ஸா இருக்கிறதுனால இதுக்கு நல்ல மேக்னிட்யூட், லார்ஜ் மேக்னிட்யூட் இருக்கு சொல்லலாம். இப்போ B ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்ல. சோ அதனால அப்படின்றது
இதுல இருந்து ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏக்கு வந்து நிறைய லைன்ஸ் கிராஸ் ஆகுது, பில பாத்தீங்கன்னா நிறைய கிராஸ் ஆகல. சோ ஏ இஸ் டென்சர், ஏ ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பி ஓட ஜாஸ்தி அப்படின்னு. சோ இந்த ஃபிகர்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது நடுப்புற இருக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ்க்கு எப்பொழுதுமே என்ன சொன்னோம், ரேடியலி அவுட்வர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அவுட்வர்ட்ஸ்ல போகுது. மேக்னிடியூட் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜ் வந்து ஏல வந்து ஜாஸ்தி பார்த்தோம், பில கம்மின்னு பார்த்தோம் இல்லையா. எனக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு, இதுல பில கம்மியா இருக்கு. சோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆக எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும். சோ E is inversely proportional to 1/r². சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மேக்னிடியூட் ஏக்கு ஜாஸ்தியா இருக்கும், பிக்கு கம்மியா. ஆனால் தான் நமக்கு இதுல பார்த்த உடனே தெரியுது, ஏல வந்து நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது, பில வந்து கம்மி லைன்ஸ். அதனால A is got a strong magnetic field and B வந்து weak electric field. No two electric field lines intersect each other. So இந்த மாதிரி கிராஸ் ஆக முடியாது. ஏன்னா அந்த ஒரு பர்టిక్యులர் இதுல கிராஸ் ஆச்சுன்னா, ஒரு எப்பவுமே கிராஃப்ல வந்து ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்ப அதுக்கு என்ன, அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல அதுக்கு எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு, எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கு ஒய் கோஆர்டினேட்டும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டு ஃப்ரீ லைன்ஸ் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு ரெண்டு டிஃபரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ், ஒரே பாயிண்ட்ல ரெண்டு ஃபீல்ட் வெக்டர்ஸ் இருக்குன்னு ஆயிடும். அது பாசிபிள் இல்லை இல்லையா. சோ அதனாலதான் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் பண்ணுங்க. இப்ப சப்போஸ் நீங்க வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அது வந்து அட் டைம் ஒரு இது நோக்கி தான் மூவ் பண்ண முடியும், ஒரே சமயத்துல ரெண்டு டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியாது இல்லையா. நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி அதுல எக்ஸும் காமிக்கும் ஒய்யும் காமிக்கும். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டைரக்ஷன்லயும் போகணும் ஒய் டைரக்ஷன்லயும் போகணும். ஆனா அந்த மாதிரியான பாசிபிலிட்டி கிடையாது, ஒரு டைரக்ஷன்ல தான் அந்த சார்ஜால போக முடியும் இல்லையா. அதனால அது மூவ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும், ரெண்டு டைரக்ஷன் இருக்க முடியாது இல்லையா. சோ அதனால இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect. அடுத்தது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, number of electric field lines that emanate from the positive charge or end at a negative charge is directly proportional. So ஒரு பர்టిక్యులர் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்தோ இல்ல நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகுதோ பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா. தோ இண்டிவிஜுவல் சார்ஜஸோட மேக்னிட்யூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த 1.13 இந்த டயகிராம்ல பாருங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க, பாசிட்டிவ் சார்ஜுக்கும் வரைஞ்சிருக்காங்க நெகட்டிவ் சார்ஜுக்கும் வரைஞ்சிருக்காங்க. இப்போ இது வந்து பிளஸ் கியூ எடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் கியூ, நெகட்டிவ் சார்ஜ் வந்து மைனஸ் கியூ எடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அண்ட் -2க்கு வந்து அப்படியே டபுள் 16. ஓகேவா. சோ அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், மேக்னிட்யூட் ஆஃப் செகண்ட் சார்ஜ் இஸ் ட்வைஸ் தட். இது போல இரண்டு மடங்கு இருக்கு, ரெண்டு மடங்கு வந்து பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பி டயகிராம் பில அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து ரெண்டு மடங்கு இருக்கு. Magnitude of second charge is twice of the first charge. So number of field lines drawn for minus q is twice that. Also அந்த field lines வச்சு அதோட magnitude எவ்வளவு அப்படிங்கறத நம்ம ஈஸியா கால்குலேட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.9 பாருங்க. The following picture depicts electric field lines for various charge configuration. இப்போ இந்த ஏரோ மார்க்ஸ் இது எல்லாத்துமே, இந்த டயகிராம்ஸ் எல்லாத்துமே ஏரோ மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து உள்நோக்கி வருதா இல்ல வெளிநோக்கி போறதா அப்படின்றத நம்ம ரொம்ப பார்த்தா அதுதான் வந்து இந்த மேக்னிட்யூட் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ இப்போ இதுல கொடுத்திருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, இன் ஃபிகர் ஏ ஐடென்டிஃபை தி டூ சைன்ஸ் ஆஃப் டூ சார்ஜஸ் அண்ட் ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் q1/q2. சோ q1 கொடுத்திருக்காங்க, q2 கொடுத்திருக்காங்க. இது ரெண்டு என்ன எவ்வளவு என்ன சார்ஜஸ் கொடுக்கல, q1 q2 பிளாக்கா கொடுத்திருக்காங்க, நாம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதோட மேக்னிட்யூடு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றோம். இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் Q2 வந்து பாத்தீங்கன்னா Q2ல ஸ்டார்ட் ஆகி Q1ல எண்ட் ஆகுது. பாத்தீங்களா, Q அந்த ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா Q2ல ஸ்டார்ட் ஆகி Q1ல எண்ட் ஆகுது இல்லையா. சோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் அது மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா இதுல நீங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவு அப்படின்றதையும் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, கவுண்ட் பண்ணி பார்த்தா அதுல 18 இருக்கு, 18 இருக்கு. So and the number of lines ending at Q1 பாத்தீங்கன்னா, so Q2ல 18 இருக்கு, Q1ல 6 இருக்கு. அப்படின்னா Q2க்கு தான் ஜாஸ்தி மேக்னிட்யூட். அதனால ரேஷியோ ஆஃப் Q1 by Q2 வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். N1 by N2ன்றது நம்பர் ஆஃப் லைன்ஸ். So 6 by 18 which is equal to 1 by 3. So இதுல இருந்து என்ன தெரியுது? Q2 is equal to 3 times modulus of Q2 is equal to the magnitude of Q2 is equal to 3 times the magnitude of Q1. அடுத்தது செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? In figure B, இந்த B figure பாருங்க. Calculate the ratio of two positive charges and identify the strength of the electric field at 3 points A, B, C. மூணு பாயிண்ட்லயும் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா number of field lines emanating from both the charges ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டுத்துலயுமே கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 18 தான் வருது. So N is equal to 18. So அப்படின்னா ரெண்டு சார்ஜும் ஈக்குவல் தான். பாயிண்ட் ஏல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு, அடர்த்தியா இருக்கு பாருங்க. எஸ், இதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அடர்த்தியா இருக்கு இல்லையா? சோ ஏல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் பி கம்பேர் பண்றது நிறைய இருக்கு. அதனால ஏ வந்து மேக்னிட்யூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏல இருக்கிறது வந்து will be greater than பி. அதனால அதோட இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சி வழியா பாஸே ஆகல. பாத்தீங்கன்னா சி வந்து எம்டியா இருக்கு பாருங்க, சில பாஸே ஆகல. இத பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு? சோ ஏல இருக்கு, பில இருக்கு, ஏல நிறைய இருக்கு, பில கம்மியா இருக்கு, சில இல்லவே இல்ல. அப்படின்னா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு திஸ் ரெண்டு சார்ஜ்னாலையும் இதோட ரிசல்டன்ட் ஃபீல்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா அட் சி வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது என்ன கேக்குறாங்க? தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன்ல figure C represents the electric field lines for 3 charges. அதே மாதிரி Q1, Q2, Q3. Q2 வந்து -20 நியூட்டன் நானோ கூலம்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா Q1 உம் Q3 யும் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ Q2 வந்து நடுப்புற இருக்கிற அந்த Q2 ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அது வந்து -20 நானோ கூலம்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா Q1 and Q3 எவ்வளவுன்னு கால்குலேட். இது நம்ம ஈஸி क्वेश्चन, அது ரொம்ப டைரக்ட் क्वेश्चन தான். அதே மாதிரியே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். Q1 and Q2 ஏரோ மார்க்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன முடிவெடுக்கலாம்னா Q1 Q3 ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கால்குலேட் பண்ணினா Q1 by Q2 வந்து நமக்கு 8 by 16 வந்து and Q3 by Q2 வந்து half ன்னு வருது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? Q1 and Q3 இது வந்து அப்படியே பாதி சரி பாதியில இருக்கு இல்லையா? சோ Q1 is equal to Q3 is equal to 10 அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, 10 நானோ கூலம்ஸ் plus 10 நானோ கூலம்ஸ். ஏன்னா மூணுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்றதுனால plus 10 நானோ கூலம்ஸ். இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்க 1.4 எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ். சோ மேக்னெட்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம் நார்த் போல் சவுத் போல், அப்படி அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக் டைபோல். Two equal and opposite charges separated by a small distance constitute a dipole. So இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் r னே வெச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல வந்து ரெண்டு செப்பரேட் டைப், அதுதான் வந்து டைபோல் சொல்றோம். இப்போ நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் பாக்குறோம், அதுல நிறைய எல்லா எலிமெண்ட்ஸும் they are made up of molecules அப்படின்றது தெரியும். இதுல the center of எல்லாத்துக்கும் நிறைய அப்படி molecules இருந்துச்சு, எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா எல்லாமே they are made up of atoms இல்லையா? அதனால எல்லாமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்ப எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் இல்ல எல்லா நெகட்டிவ் சார்ஜ், சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆல் தி பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆல் த நெகட்டிவ் சார்ஜஸ் இது ரெண்டும் கோயின்சைட் ஆகும். எல்லா இதுலயுமே கோயின்சைட் ஆகும். அதனால அப்ப என்ன ஆகும்? கோயின்சைட் ஆகாத பட்சத்துல அது வந்து எப்படி இருக்கும்னா பெர்மனன்ட் டைபோல்ஸா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா, HCl இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் டைபோல்ஸ். ஏன்னா இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ரெண்டும் கோயின்சைட் ஆகும். இப்போ நாம வந்து let us now consider ஒரு ரெண்டு equal and opposite point charges, say plus q and minus q எடுத்துக்கலாம். They are now separated by distance 2a எடுத்துக்கலாம். So ரெண்டுத்துக்கும் உள்ள distance வந்து 2a. இப்போ இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்காங்க. ஓகே, so electric dipole moment வந்து இத வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா p vector is equal to qr plus vector plus minus qr vector. So q ன்றது சார்ஜ், r ன்றது distance. ஓகேவா?
So இப்ப r plus ன்றது position vector of plus q from the origin and r minus ன்றது position vector of minus q from the origin. So originல இருந்து அதோட distance என்ன அப்படின்றது வந்து தான் calculate பண்ணி plus r minus அப்படின்னு எடுத்துருக்காங்க. So இந்த ஃபிகர்ல இது கிளியரா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இதுலயே பார்க்கலாம் நம்ம. So p vector is equal to, so along x axis எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், along x axisனா அது i வெக்டர்னு எடுத்துப்போம், along y வெக்டர்னா சாரி y axisனா அது j வெக்டர்னு எடுத்துப்போம். So p vector is equal to qa I cap minus qa minus of I cap, which is equal to 2qa I cap அப்படிங்கிறது. ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா. ஏன்னா மைனஸ் ஐன்னு எடுத்துக்கிறோம்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது பாருங்க. ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் மைனஸ் ஐன்னு எடுத்துட்டாங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 2qai வெக்டர் ஆச்சு. ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மோமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னாக்க எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த லைன் ரெண்டு சார்ஜஸ் ஜாயின் பண்ணக்கூடிய லைன்லயே இருக்கு. எந்த டைரக்ஷன்ல போகும், மைனஸ் கியூ டு பிளஸ் கியூல அந்த டைரக்ஷன்ல தான் போகும். SI யூனிட் வந்து கூலும் மீட்டர், அதை CM எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் பாத்தீங்கன்னா அதுவும் இதுல காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ ஒரு சிம்பிள் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சரி ரெண்டு சார்ஜையும் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல வைக்கிறோம். இந்த ரெண்டு சார்ஜ் வந்து டூ சார்ஜஸ் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ் நம்மளோட ஒரு சௌகரியத்துக்காக நம்ம வச்சிருக்கோம். இதை y ஆக்சஸ்லயும் எடுத்துக்கலாம், z ஆக்சஸ்லயும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் டைபோல் மொமெண்ட் வந்து எப்பவுமே மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Magnitude of electric dipole moment is equal to the product of the magnitude of one of the charges in the distance. So எப்பவுமே q into r. q ன்றது magnitude of இந்த ஏதாவது ஒரு சார்ஜ் and r ன்றது distance தான். So dipole moment எப்பவுமே வந்து p vector is equal to qr அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. or 2a அப்படின distance வந்து நம்ம distance of 2a ன்னு எடுத்தோம்னா p vector is equal to 2qa அப்படின்னு சொல்லுவாங்க. So electric dipole for two equal and opposite charges, ரெண்டு சார்ஜ் ரெண்டு ஈக்குவலா இருக்கா and opposite charges இந்த எடுத்தாக்க இது அப்ப ரொம்ப ஈஸியா அதை டிஃபைன் பண்ணலாம். and அதை வந்து ஈஸியா கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எல்லாமே வந்து அந்த அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் டைபோல் சார்ஜஸ் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அதாவது டைபோல் மூமெண்ட் ஆக்டிங் ஆன ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு நம்ம எடுத்தோம்னா அதே மாதிரி சமேஷன் எடுக்கலாம். சமேஷன் n I equal to 1 qi ri vector, where ri ன்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர்னா with respect to origin எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 1.10 calculate the electric dipole moment for the following charge configuration. So இதுல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம் பாருங்க. Position vector for the plus q on the positive x charge is ai and position vector for the plus q charge the negative x axis is minus ai. So அப்படினா dipole moment என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி p vector is equal to plus q, ஏனா charge வந்து plus q, ai plus q into minus ai. So ஏனா இது வந்து equal and opposite direction இல்லையா, அதனால net dipole moment வந்து 0 ஆயிடும். கேஸ் b பாருங்க. கேஸ் b வந்து ஒரு சார்ஜ் வந்து ஆரிஜின்ல வச்சிருக்காங்க, இன்னொரு சார்ஜ், அதனால அதோட பொசிஷன் வெக்டர் இப்போ 0 ஆயிடும். அதனால இப்போ வந்து என்ன ஆயிடும், செகண்ட் சார்ஜ் மாத்திரம் தான் பிளஸ் கியூ வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ கொடுத்துட்டாங்க அலாங் தி எக்ஸ் ஆக்சஸ்னால ஏஐ. ஸோ மொமெண்டம் வந்து பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு QAI கேப். அடுத்தது மூணாவது கண்டிஷன் பாருங்க. ஸோ அதோட இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுத்துலையுமே பார்த்தோன்னா in general நம்ம இப்ப என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா electric dipole moment வந்து it depends on the choice of the origin and the charge of the uncharged configuration. So charge பேஸ் பண்ணி plus or minus அதை பேஸ் பண்ணியிருக்கோம் and எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஆரிஜின்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒன் ஸ்பெஷல் கேஸ் the electric dipole moment is independent of the origin. So இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைபோல் வந்து இட் இஸ் independent. If the total charge is 0 then the electric dipole moment will be the same irrespective of the choice of the. So இப்போ நம்ம டோட்டல் சார்ஜ் எல்லாமே வந்து 0 ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ
எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டம் வந்து will not depend upon the charge. அந்த கேஸ்ல மாத்திரம் தான் அது சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஐ மீன் சாய்ஸ் ஆஃப் ஆரிஜின் பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் அதாவது டோட்டல் சார்ஜ் 0 இல்லையா, அதனால இட் will always depend, அதாவது எங்க இருந்து எங்க டைரக்டா இருக்கும் -q to +q independent of the charge choice of the origin அப்படின்றது இந்த ஒரு பர்టిక్యులர் கேஸ்ல மாத்திரம். இப்ப கேஸ் சி பாருங்க, along the y axis இருக்கு. So minus p vector is equal to -2q aj ஏன்னா along y axis ன்றதுனால plus q into 2a into minus j which is equal to -4qaj. So இங்க பாத்தீங்கன்னா -2q to q plus q அந்த டைரக்ஷன்ல போகும். கேஸ் டி பாருங்க, p vector is equal to -2qa into minus i ஏன்னா அது x axis along the negative x axis போறதுனால minus i எடுத்துக்கும். அதே மாதிரி qaj vector plus qa minus j ஏன்னா qaj வந்து பாசிட்டிவ் y axis, qa minus jன்றது நெகட்டிவ் j axis. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இப்ப என்ன வந்து 2q ஏன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், qaj minus qaj கேன்சல் ஆயிடும். சோ பாக்கி இருக்கிறது 2qai வெக்டர். சோ வாட்டர் மாலிக்யூல் பாத்தீங்கன்னா H2O இந்த இதெல்ல காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த ஃபிகர்ல. இதுக்கு வந்து சார்ஜ் கான்ஃபிகரேஷன், இந்த வாட்டர் மாலிக்யூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். சோ H2O இல்லையா, H2 அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். சோ இப்ப சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா H ஓட சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் O ஓட நெகட்டிவ் சார்ஜ் அதோட நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் இது ரெண்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல கோயின்சைட் ஆகல, அதனால இது ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இதுக்கு இருக்கு. சோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் p வெக்டர் இது வந்து it will be directed from center of the negative charge to the center of positive. So center of negative இந்த center of negative charge ல இந்த center of positive charge இது வந்து டைரக்ட். அதுதான் இந்த டயகிராம்ல ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காங்க.